வெல்கம் டு பாசிட்டிவிட்டி. இப்போ நான் இந்த கேள்வியோட தான் சார் தொடங்குறேன். ஒரு 13 வயசு பொண்ணு மயக்கம் போட்டு விழுது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனால் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன சார் நடந்துருக்கும்? அதாவது லெஸ் தென் 40 இயர்ஸில் வந்து நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு இப்போ பரவலாக வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஹார்ட்டில் ஓட்டை பிறக்கும் போதே சொல்கிறாங்களா? அது என்ன டாக்டர், ஓட்டையாகவே இருக்குமா டாக்டர்? லிட்டரலாக ஓட்டையே இருக்கும். ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ 2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ 3 மணி நேரத்துக்கு முன்னாடியோ ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது நமக்கு உடம்பு கொடுக்குமா டாக்டர்? நம்மளே கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ அப்பாவுக்கு அம்மாவுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி யங் ஏஜில் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம். இப்போ நாங்கள் சொன்னீங்க இத்தனை வயசு முன்னாடிலாம் டாக்டர் ஒரு 40 வயசுக்கு மேலானா மட்டன் சாப்பிடாதீங்க, ஆயிலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க, வாக்கிங்லாம் கொஞ்சம் கண்டினியூஸாக போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஏஜ்னு ஏதாவது ஒன்று வரையறுக்கப்பட்ட ஏஜ்னு ஏதாவது இருக்கா டாக்டர்? இதயம் சீராக இருக்கணும் அப்படின்னு. ஸோ உட்காந்துட்டே இருக்கிறதே வந்து சிகரெட் ஸ்மோக்கிங்கை விட மோசமான ரிஸ்பெக்ட்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வண்டி எடுத்திங்கன்னா கூட ஒரு 15,000 கிலோமீட்டருக்குள்ள ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் வர வரைக்கும் நம்ம போய் செக்கப் பார்க்குறதே இல்லையே. சமீபத்தில் ஒரு செய்திங்க, ஒரு 13 வயசு பொண்ணு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கு. ஒரு பத்திரிகை செய்தி 2 நாளைக்கு முன்னாடி தான் படித்தேன். அந்த பொண்ணு வந்து மயக்கம் போட்டு விழுந்துருச்சுங்க ரோட்டில். எடுத்துகிட்டு போய் நம்ம ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. சேர்த்தா டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 13 வயசு பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம், ரொம்ப சமீபத்தில் தொடர்ந்து செய்திகள் கேட்டுக்கிட்டே வர்றோம். ஒரு 45 வயசு மதிக்கத்தக்க நபருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்னு கேள்விப்படுறோம், 30 வயசு நபருக்குன்னு கேள்விப்படுறோம், கல்யாணம் ஆகாத வாலிபர்களுக்கு ஹார்ட் அட்டாக் கேள்விப்படுறோம், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இதய பிரச்சனை வருதுங்க. இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து செய்திகள் வந்துட்டே இருக்கு. அது 13 வயசு பொம்பளை பிள்ளையில வந்து நின்றுச்சு. இதுக்கு நம்ம என்னதாங்க செய்யணும், என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்? நம்மளை சுற்றி இன்டர்நெட்னு எவ்வளவோ ஆக்சஸ் இருக்கு, தகவல்கள் நிறைய இருக்கு, விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, விழிப்புணர்வு இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோமா, என்ன ஏது? அப்படி ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா நம்ம இம்மிடியேட்டா என்ன செய்யணும், நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உடம்பினுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் அந்த இருதயம். இந்த இதயத்தை பத்தி தெளிவா இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறாங்க. யாருக்கிட்டனா நம்ம எங்க இருக்கோம்? சேலம் காவேரி மருத்துவமனையில இருக்கோம். சேலம் காவேரி மருத்துவமனையினுடைய கார்டியோ தொராசிக் சர்ஜன் டாக்டர் முருகு சுந்தர பாண்டியன் நம்ம கூட இருக்காங்க. இருதய மற்றும் நுரையீரல் அறுவை சிகிச்சை நிபுணர். அவங்க கிட்ட ரொம்ப பேசிக்ல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அந்த கேள்விகள் நான் கேட்டு அதற்கான பதில்களை இன்னைக்கு உங்களுக்கு நான் வாங்கி தரேங்க. மகிழ்ச்சி சார், இன்னைக்கு நம்ம பாசிட்டிவிட்டியில வெல்கம் பண்றதுக்கு மகிழ்ச்சி அடையும். வணக்கம். வணக்கம். நீங்க பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. இப்போ நான் இந்த கேள்வியோட தான் சார் தொடங்குறேன். ஒரு 13 வயசு பொண்ணு மயக்கம் போட்டு விழுது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனால் ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்களே, அந்த பொண்ணுக்கு என்ன சார் நடந்திருக்கும்? இப்போ யங் ஏஜ், அதாவது லெஸ் தென் 40 இயர்ஸில் வந்து நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு இப்போ பரவலாக வந்து நியூஸ் வந்துட்டுருக்கு. செலிபிரிட்டிஸ் இல்லாத பொதுமக்கள், இப்போ ஒரு 25 வயசு டாக்டர் கூட ஜிம்மில் ஒர்க் அவுட் ஆகும்போது திடீர்னு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இருதயத்துக்கு சப்ளை பண்ணுற இந்த கொரோனரி ஆர்ட்ரிஸ், அதாவது இருதயத்துக்கு 2 லெஃப்ட் கொரோனரி 2 மெயின் கொரோனரி ஆர்ட்ரிஸ் போகுது. இப்போ அந்த இரத்த குழாயில் வந்து நமக்கு வியாதி வந்தால் தான் நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ அதில் வியாதி வர்றதுக்கு முன்னாடி 60 வயசு மேலே வரும், கொலஸ்ட்ரால் படிகிறதுனால வரும். இப்போ வந்து லாட் ஆஃப் சேஞ்சஸ், என்வாயரன்மெண்ட், லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் சேஞ்ச் ஆனால இப்போ யங் ஏஜ்லேயே வந்து கொலஸ்ட்ரால் படிகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஓஹோ. ஸோ அதனால வந்து ஹார்ட் அட்டாக் வரலாம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஒரு காரணமாக சொல்லலாமா? ஃபாஸ்ட் ஃபுட்டு மெயினாக டயட்டு தான் நம்ம என்ன எடுக்கிறோம். இப்போ வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், எல்லாமே பொல்யூஷன் நம்ம வந்துருச்சு. க்ளீன் ஏர் கூட நிறைய சிட்டிஸில் இப்போ இல்லை. இப்போ ஆக்சிஜனே நம்ம கிளியராக கிடைக்காத போது நமக்கு பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸே வந்து எல்லாம் பொல்யூட்டடாக தான் கிடைக்குது. ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் வந்து ஒரு பெரிய இது. அதாவது இப்போ வந்து ஒரு கேலரி கவுண்ட், ஆமாம், அதாவது நமக்கு உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அதை விட அதிகமாக நம்ம சாப்பிடும்போது அது நம்ம உடம்புல சேருது, ஏதோ ஒரு இடத்துல வந்து கன்வெர்ட் ஆகிடுது. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, முன்னாடி கொழுப்பு அதிகம் சாப்பிட்டா தான் நம்ம ஃபேட்டு ஜாஸ்தி ஆகி இது வரும்னு சொல்லுது. ஆனால் உடம்புல கார்போஹைட்ரேட், அதாவது ரிஃபைன்டு சுகர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஹைலி ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸுமே வந்து நம்ம உடம்புல போய் லிவரில் வந்து எக்ஸஸாக இருக்கிறது வந்து மாறிடுது. கல்லீரலில் வந்து அங்கேயும் கல்லீரலையும் பாதிக்குது, ஃபேட்டி லிவர் அப்படின்னு வருது. மற்ற இடங்கள்லையும் கொலஸ்ட்ராலாக மாறும்போது அங்கங்கே படிஞ்சிருது. இரத்த குழாய்கள், இப்போ மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாய், இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய், எல்லா இடத்துலையுமே வந்து கால் கை போகக்கூடிய இரத்த குழாயில் பிளாக் வருது. அப்புறம் இன்னொன்று டயபெட்டிஸ் இப்போ ஏர்லியாக வருது, ரொம்ப ஏர்லியாக. இப்போ உள்ள ஸ்டாட்டிஸ்டிக் படி 3ல் ஒருத்தருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கலாம். இந்தியன்ஸ் வந்து தான் டயபெட்டிக் கேபிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதுக்கும் ஃபுட்டு தான், டயட்டு தான் மெயின் காரணம். இப்போ நம்ம பேங்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் சுரக்கிறது, இன்சுலின் தான் பிளட் சுகர் லெவலில் கம்மியாக வைக்குது. இப்போ நம்ம சுகர், அதாவது கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட இன்சுலின் அதிகமாக சுரந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜ் மேலே பேங்க்ரியஸ்னால வேலை செய்ய முடியல, இன்சுலின் ப்ரொடக்ஷனும் குறைஞ்சிருது,
இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸும் வந்துடுது. இப்போ பெரிஃபரியில் போய் அதை வேலை செய்ய வேண்டிய இடத்துல எல்லாம் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துடுது. ஸோ அதனாலையும் வந்து டயபெட்டிஸ் வந்துடுது. இப்போ யங் ஏஜில் இந்த லைஃப் ஸ்டைல் மாற்றத்தினால தான் நிறைய ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அப்போ டாக்டர் சொல்கிறபடிங்க நிறைய தடவை நம்ம சொல்கிறது தாங்க, ஆனாலும் கண்ட்ரோலில் நம்ம மீறுறோம். அதாவது நமக்கு இது தெரியாமல் நான் அதை செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது ஒரு வகைங்க. அது வந்து மிஸ்டேக் ஏதோ தெரியாதனமாக பண்ணுறோம், அதை நம்ம திருத்திக்கிறலான்னு வைங்களேன். தெளிவாக தெரியும் இது எனக்கு கெடுதி, இது எனக்கு தீங்கு, இது சாப்பிட்டா எனக்கு பிரச்சனை வரும், நான் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் லட்சமாக பணத்தை அதுக்கப்புறம் கட்டணும் அப்படின்னு தெரிஞ்சே நம்ம செய்கிற தவறுகளில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, டயட்டை மீறுறது, எதெல்லாம் நம்மளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ, எதெல்லாம் நம்ம கண் கூட பார்க்கும்போது சமைக்கும் போதே ஒரு கெட்ட எண்ணெயை பயன்படுத்தி எல்லாம் சமைக்கிறாங்களோ அதையெல்லாமும் நம்ம சாப்பிட்றோம், அதெல்லாம் செய்கிறோம். அதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய டேக்அவேவை. நான் அதை எப்படி எடுத்துக்கலாமா டாக்டர்? கரெக்ட். ஃபைன், ஓகே டாக்டர். இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து எனக்கு ஒரு டவுட் டாக்டர். இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, படக்குன்னு உடம்பெல்லாம் வேர்த்துரும், இதை பண்ணிடும், ஃபேன் போட்டாலே வேர்க்கும், சில்லுன்னு ஆகும், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறோம். ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல், எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறோம். அந்த டாக்டர் பார்த்துட்டு இல்லை உடனே நீங்கள் வந்து பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போனால் ஒரு கார்டியாலஜிஸ்ட் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், அந்த டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறதுல நாங்கள் கேள்விப்படுறது ஹார்ட் ஆப்ரேஷன், ஹார்ட்டில் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு. அதில் இந்த ஆன்ஜியோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி சாதாரணமாகவே ஆன்ஜியோனா என்னன்னு தெரியாமலும் ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்கன்னு எல்லாருமே கேட்குற மாதிரியான ஒரு வார்த்தையாக அது மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கிறது நான் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கேன்னா, சும்மா நானே சொல்கிறேனே, இப்போ என்னைய மாதிரி தான் மக்கள் நினைக்கும் போது அப்படியே ஏதோ இந்த இதெல்லாம் வெட்டி எடுத்து ஹார்ட் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி டக்குன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கும், சதையெல்லாம் எடுத்துருவாங்க, அதை அப்படியே பண்ணுவாங்க, வெளிப்படையாக பண்ணுவாங்க போல். ஆன்ஜியோனா ஏதோ நரம்பு கிரம்பெல்லாம் வச்சு பண்ணுவாங்க போல், இப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது டாக்டர். இந்த ஆன்ஜியோனா என்ன, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி என்ன, யாருக்கு பண்ணணும், அவங்கள காப்பாற்ற முடியுமா, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தர் வராரு, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலான்னு ஒரு சஸ்பிஷன் இருக்குது. அப்போ இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் எங்கே அடைப்பு இருக்குது, அதுதான் நம்ம ஹார்ட் அட்டாக் ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ இசிஜி எக்கோ பார்க்குறோம், அதில் வந்து இருதயத்தினோட பகுதி வந்து வேலை செய்யலை, இசிஜியில் மாற்றம் தெரியுது. அது வந்து பயோகெமிக்கல் பிளட் டெஸ்ட்டும் பண்ணி பார்ப்போம், என்சைம் லெவல் ஆல்டிவனுக்கு ஹார்ட் அட்டாக் ஒருத்தருக்கு வந்திருக்கு. இப்போ வந்து எதனால் வருது, இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் அடைப்பு உண்டாகிறதுனால ஹார்ட் அட்டாக் வருது. அப்போது நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு, லெஃப்ட்டு தான் மெயின், நமக்கு லெஃப்ட்லேருந்து 2 பகுதியாக பிரித்து இருதயத்துக்கு 80% பிளட் ஃப்ளோ அதில் தான் போகுது. ஒரு இதயத்தில், ஆமாம், இதயத்திலேயே லெஃப்ட் ரைட், இருதயத்தினுடைய லெஃப்ட் சைடு, இருதயமே இங்கே இருக்குன்னு வச்சுக்குவோம், இருதயத்திலிருந்து லெஃப்ட் சைடில் தான் 80% ரத்த ஓட்டம் போகுது. லெஃப்ட் கொரோனரி ஆர்டரின்னு சொல்லுவோம், ரைட் கொரோனரி ஆர்டரின்னு சொல்லுவோம். சரி, லெஃப்ட் கொரோனரி ஆர்டரி வந்து 2ஆக பிரியுது, முன்னாடி ஒரு ஆர்டரி பின்னாடி ஒரு ஆர்டரி. ரொம்ப டெக்னிக்கலாக போக வேண்டாம்னு பார்க்குறேன். ரைட். ஸோ இந்த ரத்த குழாயில் வந்து எங்கே பிளாக் இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் வந்து ஆஞ்சியோகிராம் டெஸ்ட். ஆஞ்சியோகிராம் எங்கே இருக்குன்னு ஆஞ்சியோகிராம். அப்போ வந்து நம்ம இருதயத்துக்கு ரத்த குழாய்க்கு எப்படி போகிறோன்னா, இந்த கையில் ஒரு ரத்த குழாய் இருக்குது, ரேடியல் ஆர்டரின்னு சொல்லிட்டு, அது வழியாகவே போகலாம். சில பேருக்கு வந்து இந்த ரத்த குழாய் ரொம்ப சின்னதாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து தொடை வழியாக, கால் தொடையில் ஃபெமரல் ஆர்டரின்னு சொல்லுவோம், அது வழியாகவும் கத்தீட்டர் போட்டு நேராக அயோட்டா இருதயத்துக்குள்ளே போயிட்டு மருந்து செலுத்தி எந்த இடத்துல அடைப்பு வருதுன்னு பார்க்குறோம். ஸோ இது ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகக்கூடிய ஒரு டெஸ்ட் தான். ஆஞ்சியோகிராம் முடிஞ்சிடும். ஆஞ்சியோகிராம் முடிஞ்ச பிறகு அவருக்கு என்ன பிளாக் இருக்குது, ஒரு பிளாக் இருக்கா, 2 இருக்கா, 3 இருக்கா, 4 இருக்கா, அதெல்லாம் கிளியரா நமக்கு பிக்சர் வருது. அதைத்தான் சொல்றாங்க, இதயத்துல 3 பிளாக் இருக்காம்பா அப்படிம்பாங்க. அது ஆஞ்சியோகிராம் பார்த்து டாக்டர் சொல்றது அது. இப்போ ஒருத்தர் ஹார்ட்டோட வலி வந்திருக்கு, நெஞ்சு வலி வந்த உடனே ஒரு 60 நிமிஷத்துக்குள்ளேயே உள்ள வந்துட்டாரு, ஆஸ்பத்திரிக்குள்ள ஆஞ்சியோகிராம் பண்ற அளவுக்கு வந்துட்டாருன்னா, உடனே வந்து ஒரு அடைப்பு தான் இருக்கு அப்படின்னா, அந்த ரத்த கட்டி இருக்குன்னா அதை கிளியர் பண்ணி அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்டென்ட் வச்சிடலாம். இது வந்து பிரைமரி ஸ்டென்ட்னா, நம்ம இந்த முன்னாடி பால் பாயிண்ட் ரீஃபில் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருப்ப பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னன்னா, இந்த சுருக்கத்தை வந்து ஒரு வயரு ஒரு பலூன் போட்டு அதை பெருசு பண்ணிட்டு திருப்பி அது சுருங்காம இருக்கிறதுக்கு அந்த ஸ்டென்ட் அங்கே வச்சிடறாங்க. அது பேர் தான் ஸ்டென்ட். ஏன்னா ஸ்டென்ட் வச்சிருக்காங்க நிறைய பேர் சகஜமாவே கேட்குறாங்க, ஹார்ட்ல ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டா, ஆமா ஹார்ட் ஒரு பிரச்சனை இருக்கு, ஸ்டென்ட் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப கேஷுவலா அதை கேட்குறாங்க. அது இதுதான் அர்த்தம். அதுதான். ஸோ இந்த மாதிரி அக்யூட், அதாவது உடனே வரும்போது இந்த எமர்ஜென்சியாக ஒரு ரத்த கட்டி இருக்குது, கிளியர் பண்ணி அந்த சேம் செட்டிங்லேயே வந்து ஸ்டென்ட்டும் வச்சு முடிச்சிடலாம். இது வந்து பிரைமரி பிசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாரடைப்பில் வராரு, உடனே டயக்னோஸ் பண்ணுறோம், ஹார்ட் அட்டாக் இருக்குது, பிளாக்கு கிளியர் பண்ணுறோம், ஸ்டென்ட் வச்சிடறோம், ஒரு அடைப்பு தான் இருக்குது, அவருக்கு வந்து கிளியர் ஆகிடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மெடிசின்ஸ் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம், அவர் வீட்டுக்கு போகலாம், ஒரு 2-3 நாள் பார்த்துட்டு அனுப்பிடுறோம். இப்போது சிலருக்கு வந்து 3 நாள் அடைப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம நிறைய ஸ்ப்ரிங் வைக்க வேண்டியிருக்கு. 3-4 ஸ்டென்ட் வைக்கலாம்.
இப்போ வந்து டயபெட்டிஸ் காமனாக வருதுன்னு சொன்னேன் இல்லையா நிறைய பேருக்கு. அப்போ இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு என்னென்னா ரத்த குழாயும் ஒரு சைஸ் வந்து சுருங்கிடுது. ஒரு நார்மல் சுகர் இல்லாத பேஷண்ட்டை காட்டிலும் சுகர் உள்ளவங்களுக்கு வந்து ரத்த குழாய் வந்து பல இடங்களில் அடைப்பு வந்துடுது. ரத்த குழாயே ஃபுல் லென்த்து கேலிபர் சுருங்கிடுது. அதாவது இவ்வளோ பெருசு இருக்க பைப்பு இவ்வளோ சின்னதாக பாதிக்கு பாதி சுருங்கிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பல இடங்கள் அடைப்பு இருக்கும்போது நம்ம எல்லா இதுவுமே ஸ்ப்ரிங் வச்சு சரி பண்ண முடியாது. ஒரு ஸ்மால் லெவலில் இருக்கும்போது டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி அப்படின்னு தேவைப்படும். பைபாஸ் சர்ஜரி காமனாக வந்து சொல்லக்கூடியது. இப்போ பைபாஸ் சர்ஜரி என்னென்னா இப்போ நான் சொன்னது ஸ்ப்ரிங் வைக்கிறது வந்து அடைப்பை கிளியர் பண்ணி அங்கே ஸ்டென்ட் வச்சிடறோம். இந்த பைபாஸ் சர்ஜரியில் என்ன பண்ணுறோம், அந்த அடைப்பு அப்படியே தான் இருக்குது. அதை தாண்டி ரத்த குழாய் நார்மலாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் ஒரு ரத்த குழாயை ஜாயின் பண்ணி அது மூலயமா ரத்தப்போக்கு சரி பண்ணுறோம். ஸோ அடைப்பு அப்படியே இருக்குது, அதை தாண்டி உள்ள ரத்த குழாயில் ஒரு ரத்த குழாய் ஜாயின் பண்ண உடனே அது வழியாக ரத்தம் போய் சதையில் போய் சேருது, ஹார்ட்டோட மசிலில் போய் ஜாயின் பண்ணுது. ஸோ இப்போ இந்த அடைப்பை பைபாஸ் பண்ணுறதுனால அது பைபாஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி அடைப்பில் வந்து பைபாஸ் பண்ணி அது போகிறதுனால பைபாஸ் ரோடெல்லாம் பார்க்குறோம்ல, ஒரு சாதாரண வந்து ரோடு இருக்கும், டிராஃபிக்கான ரோடு இருக்கும், அதை தாண்டி பைபாஸில் போங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் பைபாஸ் சர்ஜரிங்கிற மாதிரி ஆகுது. இப்போ இந்த பைபாஸ் சர்ஜரி வந்து நெஞ்சு ஓப்பன் பண்ணி தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. நடுவில் வந்து ஸ்டர்னம் அப்படின்னு சொல்லுவோம், செஸ்ட் போன், அது வந்து ஓரளவு கட் பண்ணிட்டு அது வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. இந்த பைபாஸும் ஓப்பன் ஹார்ட்டும் இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணுறதுக்கு ஓப்பன் ஹார்ட் பண்ணலாம். செஸ்ட் ஓப்பன் பண்ணி நம்ம ஹார்ட்டில் ஓப்பன் பண்ணி பண்ணுற எல்லா ஆப்ரேஷனுமே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான். பைபாஸ் சர்ஜரின்னு சொல்கிறது நம்ம மாரடைப்புக்காக செய்கிற வேண்டிய ஆப்ரேஷன். இப்போ மற்ற ஹார்ட் ஆப்ரேஷனும் நெஞ்சு ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணுறோம். அது எல்லாம் இப்போ குழந்தைங்களுக்கு வர காம்ப்ளெக்ஸ் கஞ்சனிட்டல் அனாமலின்னு சொல்லுவோம். சிலருக்கு நெஞ்சில் ஹார்ட்டில் ஓட்டை இருக்குன்னு சொல்லுவாங்க, ரத்த குழாய் மாறி இருக்குன்னு சொல்லுவாங்க, நுரையீரல் போகக்கூடிய ரத்த குழாயில் அடைப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிறவியில் வந்து கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீஸ் பிறக்கும் போதே குழந்தைங்களுக்கு உள்ள இருதய கோளாறுகள் வந்து சரி பண்ணுறது, அதுவும் நெஞ்சு ஓப்பன் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். அதுவும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான், பட் அது டிஃப்ரெண்ட் டைப். நான் வரேன் டாக்டர், இதுக்கு நான் அந்த ஓட்டையை பற்றி வரேன். அதுக்கு முன்னாடி அந்த பைபாஸை முடிச்சிடும். இப்போ பைபாஸ் சர்ஜரியில் 4-5 பிளாக் இருக்கும்போது இருக்குது அப்படின்னா சொல்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு வெயின்லேயும் அந்த ஒவ்வொரு ஆர்டரிலையும் நீங்கள் சொல்கிற மாதிரி பிளாக் இருக்கும். பிளாக் இருக்கும், டிஃப்ரெண்ட் இதில் இருக்கும். அது மெயின் அந்த ஆர்டரியில் இருக்கும், அதனிட வரக்கூடிய பிரான்ச்சஸ் சொல்லுவோம், கிளைகள்லையும் வந்து அடைப்பு இருக்கலாம். அப்போ வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் வந்து நம்ம காலில் இருந்து வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் நெஞ்சுக்குள்ளேயே இன்டர்னல் மெமரி ஆர்டரி ரைட் சைடு ஒன்று இருக்குது, லெஃப்ட் சைடு ஒன்று இருக்குது. அப்புறம் கையில் அந்த ரேடியல் ஆர்டரி ஆஞ்சியோகிராம் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம உடம்புலேயே இருக்கிற ரத்த குழாய்களை எடுத்து நம்ம பைபாஸுக்கு யூஸ் பண்ணிடுறோம். இது இப்போ மக்களுக்கு வரேன். மக்களுக்கு இப்போ எப்படின்னா 4 இருக்குது 5 இருக்குன்றலாம் கேட்கும் போதே பயமாக இருக்குது. ஒன்றே நமக்கு பயமாக இருக்குல்ல. இப்போ இந்த 4-5லாம் எப்படி டாக்டர் வருது? இதுக்கும் உணவு தான் காரணமா, இல்லை ஜெனட்டிக்கா இதெல்லாம் ஏதாவது வர்றதுக்கு? எங்கள் அப்பா அட்டாக் வந்துச்சு எனக்கு. இப்போ நான் வந்து ஒரு சில லைவ் உதாரணம் நான் சொல்கிறேன் டாக்டர். ரொம்ப சமீபத்தில் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு 4-5 வீடு தள்ளி இருக்கிறவங்க எந்த வித கெட்ட பழக்கமும் கிடையாது, கரெக்டான வேலைக்கு சாப்பிடுவாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் பற்றி எனக்கு தெரியல, சாப்பிட்றாங்களா இல்லையான்றலாம் தெரியல. பட் ஆனால் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஆட்களுக்குமே ஹார்ட் அட்டாக்ங்கிறது வருது இல்லை? ஏன்னா நான் 13 வயசு குழந்தையெல்லாம் சொன்னேன்ல. இப்போ அப்படி இருக்கும்போது அவங்களாம் என்னதான் டாக்டர் செய்யறது? என்ன ப்ரிவென்டிவ் மெஷர் தான் எடுக்கிறது? இல்லை, இப்போ நீங்கள் ஜெனட்டிக்காக வரலாமான்னு கேட்டீங்க. ஃபேமிலியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்பாவுக்கு அம்மாவுக்கோ ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி யங் ஏஜில் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம். கரெக்டாக இந்த ஜீன்னால தான் வருதுன்னு இன்னும் அந்த அளவுக்கு நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஜீன் தான் டார்கெட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்த ஸ்டேஜ் நம்ம அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு போயிடலாம். இப்போ இது வந்து மல்டி ஃபேக்டோரியல், நிறைய திங்ஸ் இருக்குது, இதுதான் ஸ்பெசிஃபிக்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு வரல. பட் இப்போ பேரண்ட்ஸுக்கு வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குன்னா குழந்தைங்களும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒபிசிட்டி தடுக்கிறது தான் நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும், உணவு வகையை மாற்றணும். இப்போ வந்து எல்லாம் இந்த இயரே என்ன சொன்னாங்க, மில்லட் இயர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2023 முடிய போது இயர் ஆஃப் த மில்லட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காகனா நம்ம கார்போஹைட்ரேட்ஸை தவிர்த்துட்டு நம்ம பாரம்பரிய உணவு அதுதான் நல்லதுன்னு சொல்லி தான் இப்போ திருப்பி நம்ம போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். சிறுதானிய வகை உணவுகள் இப்போ அது சாப்பிடும்போது அதுக்கெல்லாம் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ உடம்புல நம்ம சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் சுகர் ரொம்ப ஹை லெவலுக்கு ஏறாது, ஸ்லோவாக அப்சார்ப்ஷன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி உணவு வகைகள் மாற்றலாம். இப்போ முன்னாடி இருந்தவங்க வந்து ரொம்ப ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருந்தாங்க. இப்போ இந்த ஜெனரேஷன் வந்து எல்லாமே ஆஃபீஸ் கோயிங், உட்காந்துட்டு கூட கிடையாது டாக்டர், ஒர்க் ஃப்ரம் ஹோம். அப்போ ஒரு செல்ஃபோனு, லேப்டாப்பு, எவ்வளோ நேரம் உட்காரோம், எப்போ உட்காரோம், என்டர்டெயின்மெண்ட்டு, ஒர்க்கு எல்லாமே அதுதான் ஆயிடுச்சு. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஸோ உட்காந்துட்டே இருக்கிறதே வந்து சிகரெட் ஸ்மோக்கிங்கை விட மோசமான ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து உட்காந்துட்டு இருக்கிறது வந்து இட் இஸ் வேர்ஸ் ரிஸ்க் ஃபேக்டர் தென் ஸ்மோக்கிங்.
ஸோ அது நம்ம அப்போ நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கிற மாதிரி இருக்காரு. பட் செடென்ட்ரியாக எந்த வேலைக்கும் அவ்வளோவா போகாமல் வீட்டிலே இருந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஒரு வியாதி தான். அதுவும் ரிஸ்க் ஃபேக்டர் தான் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஸோ அவாய்டிங் ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணுறது, அப்புறம் ஃபுட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்றது, ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த டிசீஸை வந்து கொண்டு வரணும். யங் ஏஜ்லேயே கொண்டு வந்ததான் அட்லீஸ்ட் ஒரு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு கூடாவது நம்ம மாற்றணும். ஸோ யங் ஏஜ்லேருந்து ஆரம்பிக்கிறது பிரைமரி ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம், செகண்டரி ப்ரிவென்ஷன். ஸோ மேலுமே வந்து இப்போ பைபாஸ் சர்ஜரி பண்ணாலுமே என்ன சொல்கிறோம், ஒரு 15 இயர்ஸ் நமக்கு லைஃப் இருக்கா. ஸோ ஒரு செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அந்த இன்னிங்ஸையாவது நல்லா விளையாடுங்க. அப்போ வந்து வெறும் சர்ஜரி மட்டும் நல்லா பண்ணால் பத்தாது. நீங்கள் இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்தால் உங்களுக்கு டெஃபினெட்லி இன்னும் ஒரு 15-20 இயர்ஸ் வந்து சர்வைவல் அட்வான்ஸ் லைஃபோட வந்து தள்ளி போடலாம். ஓகே டாக்டர், இது மக்கள் நீங்கள் சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நான் இப்படி ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ 2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ 3 மணி நேரத்துக்கு முன்னாடியோ ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது நமக்கு உடம்பு கொடுக்குமா டாக்டர்? நம்மளே கண்டுபிடிக்க முடியும்? இதாவது இப்போ ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிறவங்க ஜென்ரலாக முன்னாடியெல்லாம் நான் 2 கிலோமீட்டர் ஈஸியாக நடந்துடும் டாக்டர். இப்போ ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கும்போதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதாவது இந்த செஸ்ட் பெயின்ங்கிறது வந்து கிளியராக நிறைய பேரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த ஆன்ஜைனான்னு சொல்லக்கூடியதே வந்து ஒரு டிஃபிகல்ட் சிம்டம். சில பேருக்கு வந்து தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்குன்னுவாங்க, சோக்கிங் மாதிரி இருக்குது. சில பேருக்கு வந்து ஜா பெயின் வரும், சில பேருக்கு வந்து கையில் மட்டும்தான் வலி இருக்குன்னுவாங்க. ஜா பெயின் வரலாம். சில பேருக்கு வரும் ஷோல்டர், அப்பர் ஆர்ம், இந்த கை மட்டும் வலிக்குது, லெஃப்ட். சில பேருக்கு ரைட்டு கூட சொல்லலாம். சரி, அதனால இது டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்போ ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறாங்கன்னா அந்த டைமில் வந்து தே ஃபீல் சம்திங் இஸ் ராங். அதாவது அவங்களால மூச்சு சில நேரம் அடைக்கலாம், திடீர்னு வேர்வை அதிகமாக வரலாம். ஸோ அவங்களுக்கே அது தெரியும், இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு முன்னாடி வந்ததே இல்லையே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு மெடிக்கல் டாக்டர்கிட்ட போய் ஒரு அட்வைஸ் எடுத்துக்கிறது பெட்டர். இப்போ மெடிக்கல் செக்அப்னு சொன்னால் அது சில இடத்துல வந்து ராங்காக ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு இன்கம்காக பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து இப்போ ஒரு வண்டி எடுத்திங்கன்னா கூட ஒரு 15,000 கிலோமீட்டருக்குள்ள ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் வர வரைக்கும் நம்ம போய் செக்அப் பார்க்குறதே இல்லையே. இல்லை டாக்டர், ஒரு விஷயம் நான் ரொம்ப தெளிவாக என்னுடைய அனுபவத்திலே சொல்கிறேன் டாக்டர். நமக்கு எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் இருக்குது டாக்டர். நம்ம உடம்பு கொஞ்சம் சிக்கலாக தான் ஆகும், போகிற போக்கு இப்படி தான், நான் தண்ணி அடிக்கிறது தப்பு, நான் புகைப்பிடிக்கிறது தப்பு, நான் இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸாக சாப்பிட்றது தப்பு எல்லாருக்குமே தெரியுது. நம்ம ஆஸ்பத்திரியில் போய் படுத்துறோம்னு தெரியுது டாக்டர். அதை மீறி தான் டாக்டர் செய்கிறோம். செக்கப்புக்கு போகணுங்கிறது கூட தெரியுது டாக்டர், ஆனால் வரமாட்டேங்கிறாங்க. இப்போ சர்ஜரி பண்ணவங்க கூட இந்த மாதம் வாங்கன்னா வரமாட்டேங்கிறாங்க. இல்லை, நிறைய பேர் அதை தான் பண்ணுறாங்க. அது இப்போ வண்டிக்கு சர்வீஸ் கொடுக்கணும்னா கரெக்டாக கொண்டு போயிடுறாங்க. வண்டி இன்சூரன்ஸ்னா பேப்பர் ரெடியாக பண்ணிடுறாங்க. இப்போ உனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்காப்பான்னு கேட்டால் அப்படின்னா என்ன? இல்லை டாக்டர், நிஜமே அதுதான். நம்ம அரசாங்க காப்பீட்டு திட்டமும் கிடையாது, தனியார்லேயே நம்ம போட்டு வைக்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ தருண் இருக்காரு, காருக்குலாம் 10 இன்சூரன்ஸ் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சென்னை பெருவெள்ளத்தில் கூட காரை காப்பாத்திட்டாரு டாக்டர். ஆனால் அவர் கேளுங்க இன்சூரன்ஸ் இருக்கான்னு போட்டிருக்க மாட்டார். நிறைய பேர் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸுமே நல்ல விஷயம் தான், நான் தப்பு சொல்லலை. அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு டிசபிலிட்டியோ இல்லை இறந்த பிறகோ தான் காசு கிடைக்கப்படும். பட் ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது வந்து நீங்கள் வந்து உயிரோடு இருக்கும்போதே நமக்கு நெருக்கடியாக ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன் வர்றது வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்னால தான் மெரியட்டு. இப்போ திடீர்னு ஒரு கேன்சரோ ஒரு வந்தால் அந்த அளவுக்கு நம்மளால் உடனே பணம் ரெடி பண்ண முடியாது, எல்லாராலையும் மிடில் கிளாஸால் முடியாது. அதனால் எல்லாருக்குமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது அவங்களோட நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. பட் நம்மளும் ஒரு பர்சனலாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஃபேமிலிக்கெல்லாம் போட்டு வைக்கிறது வந்து வெரி 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 எசென்ஷியல். நல்லது. சரி டாக்டர், இப்போ நான் மறுபடியும் இந்த குழந்தைங்களுக்கு வரேன். ஹார்ட்டில் ஓட்டை பிறக்கும் போதேன்னு சொல்கிறாங்களா, அது என்ன டாக்டர் ஓட்டையாகவே இருக்குமா டாக்டர்? லிட்டரலாக ஓட்டையே இருக்குமா? ஆமாம், அதாவது ஹார்ட்டுக்குள்ளே வந்து ஹார்ட்டில் 4 சேம்பர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மேலே 2 சேம்பர், கீழே 2 சேம்பர். அதுக்கு நடுவில் இருக்கிற சதையில் வந்து சில சமயம் அது டெவலப்மெண்டல் அனாமலி, அது சதை வளர்ச்சி வந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து அது கிளியர் ஆகுது. இப்போ சேர்ற இடத்துல சில நேரத்தில் சில லெஃப்ட் ஓவர் டிஃபெக்ட் இருக்கலாம். ஸோ அந்த டிஃபெக்டோட சைஸை பொறுத்து நமக்கு வந்து அது சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப மைன்யூட் ஹோலாக இருக்கும், அது வந்து தெரியாமலே கூட போயிடலாம். நமக்கு வந்து 60 வயசுல தான் ஏதோ ஒரு செக்கப் போகும்போது தெரிய வரும், பிறவிலே ஒரு ஓட்டை இருக்குங்க. ஆனால் அது ரொம்ப சின்ன ஓட்டையாக இருந்தனால நமக்கு அதனால் எந்த எஃபெக்டும் இல்லை. ஆனால் சில பேருக்கு பெரிய டிஃபெக்டாக இருக்கும். பெரிய டிஃபெக்ட் இருக்கும்போது ரத்தமோட சர்க்குலேஷன், பிளட் போகிற பாதையெல்லாம் மாறும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து மூச்சு தொந்தரவு இருக்கலாம், படப்படப்பு இருக்கலாம், இல்லை தலை சுத்தல் மயக்கம். சில பேருக்கு வந்து இந்த ப்ளூ பேபின்னு சொல்லுவாங்க, கை நகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா
கலரே மாறி இருக்கும். ஏன்னா நம்ம ஆட்களில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். பட் சில பேர் கை திடீர்னு ஓடிட்டு இருக்கோம், குத்துக்கால் போட்டு உட்காந்துரும். ஏன்னு பார்த்தா இந்த மாதிரி டெட்ராலஜின்னு சொல்லுவாங்க. சில அந்த மாதிரி ப்ளூ பேபி சிண்ட்ரோம். இப்போ வாய் நாக்கு நீட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூயிஷ் டிஞ்சு தெரியும். லிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ளூவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. நார்மலாக இப்போ பல்ஸ் ஆக்சிமீட்டர் எல்லாரும் வச்சு பழகிட்டாங்க கொரோனா வந்த பிறகு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 85% கம்மியாக தான் இருக்கும் ஆக்சிஜன். ஓகே, 80% இருக்கும். இந்த ப்ளூ பேபி சிண்ட்ரோம் ஆகும். நார்மலாக 90க்கு மேலே இருந்தாலே ஓரளவுக்கு கலரில் எதுவும் டிஃபிகல்ட் இருக்காது. மோஸ்ட் பீப்புள் 85 கீழே இருக்குது, 80, 81லாம் இருக்குன்னா சம்திங் ராங். ஸோ இப்போ எல்லார் வீட்லையுமே கிட்டத்தட்ட பல்ஸ் ஆக்சிமீட்டர்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி மூச்சு தொந்தரவு இருக்குது. கரெக்ட். தெர்மாமீட்டர் எல்லாமே வச்சிருக்காங்க. அதனால செக் பண்ணி பார்த்துடலாம். செத்து தான் டாக்டர் இன்னும் இல்லை. ஒரு பக்கம் பார்த்தா அதுவும் எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரிஞ்சு அந்த பிபி மெஷினை வச்சு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ டிஜிட்டலில் வந்து நீங்கள் ஸ்டெத்து வச்சு கூட பார்க்க வேண்டாம். நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணாலே அதுவே எல்லாம் கொடுத்துரும். அது நான் எங்கள் அப்பாவுக்கு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸ்டெத்து கூட அவசியம் இல்லை. அது பல்ஸ் அது இதெல்லாம் ஆக்சிஜன் லெவல்லாம் கூட காட்டிடுது. எல்லாமே ஹார்ட் பீட்லாம் காட்டுது. என்னென்ன இப்போ வாட்ச் வந்துருச்சு, செல்ஃபோன் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து உடம்பை கவனிக்கிறதுக்கு நிறைய கேஜெட்ஸ் இருக்கு. ஆனால் அதை வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது. சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. பட் அதை நம்ம அப்ளையும் பண்றோம். இந்த இது காட்டும் போதே சொல்றாங்க ஹார்ட் ரேட்லாம் சூப்பரா காட்டும்னு. என்ன பையனு ஹார்ட் ரேட்டை பார்த்து அது கொஞ்சம் குறைஞ்சிருந்தா கரெக்டா போய் ஆஸ்பத்திரிக்கு போகணும்ல டாக்டர். அது செய்யறது இல்லை. அதுதான் கொஞ்சம் அதுல வந்து தான் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். ஆமாம், இந்த ஹெல்த் இன்சூரன்ஸு நம்மளை கவனிக்கிறதுல கொஞ்சம் எப்பயுமே ஒரு லேகிங் இருக்குது. லேகிங் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது டாக்டர். சரி டாக்டர், இப்போ நம்ம ஹார்ட் பற்றி திருப்பி வருவோம். இப்போ நாங்கள் சொன்னீங்க இத்தனை வயசு முன்னாடிலாம் டாக்டர் ஒரு 40 வயசுக்கு மேலானா மட்டன் சாப்பிடாதீங்க, ஆயிலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க, வாக்கிங்லாம் கொஞ்சம் கண்டினியூஸாக போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஏஜ்னு ஏதாவது ஒன்று வரையறுக்கப்பட்ட ஏஜ்னு ஏதாவது இருக்கா டாக்டர்? இதயம் சீராக இருக்கணும் அப்படின்னா? இல்லை, ஜென்ரலாகவே இப்போ நம்ம பார்க்கும்போது யங் ஏஜ்லேயே இந்த ப்ராப்ளம் எல்லாம் வர்றதுனால நம்ம வந்து வருமுன் காப்போம் தான். மெடிசனில் வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். நம்ம வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லைனாலும் ஜாக்கிரதையாக இருக்கிறதுல வந்து எந்த தவறும் கிடையாது. இப்போ வந்து கல்ச்சரு அந்த இதெல்லாம் மாறிடுச்சு இல்லைங்களா? சாஃப்ட்வேர்லாம் நிறைய வந்த பிறகு எல்லாருமே இப்போ அந்த வீக்கெண்ட் பிஞ்ச், அது ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சுன்னா எங்கே பார்ட்டி போகலாம், அந்த ஒரு பார்ட்டி கல்ச்சர் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ அதில் வந்து கண்ட்ரோல் இல்லாத மாதிரி போயிடுது. அப்போ வந்து 5 நாள் நல்லா இருப்பாங்க, இந்த 2 நாள் வந்து 5 நாள் நல்லா இருந்ததுக்கு ஆப்போசிட் ஆயிடுவாங்க. ஆப்போசிட் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம என்னெல்லாம் நல்லது பண்ணமோ அதெல்லாம் வந்து மிஸ் ஆகிடும். 2 நாள்னு சொல்கிறீங்க, நைட்டே முடிஞ்சிருது டாக்டர். காலையில இருந்து மதியம்லாம் கண்ட்ரோலாக அப்படி இருந்தோம்னு வைங்க, நைட்டு போய் ஒரு புடி பிடிச்சி பூராத்தையும் முடிச்சு விட்டுறோம். கரெக்ட். இப்போ நைட் டைம் தான் நமக்கு வந்து ரெஸ்ட் தேவை. ஆனால் அந்த டைமில் தான் எல்லாம் லிவருக்கு எல்லாம் நம்ம வந்து லோடு நம்ம கொடுக்குறோம். தூக்கமும் கெட்டுருது நிறைய பேருக்கு. அதனால பாடியோட ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகுது. இப்போ நைட்டு நீங்கள் நல்லா தூங்கிடுதுன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியாது. ஒரு வாக்கிங் போகலாம், இல்லை ஒரு ஆக்டிவிட்டியும் டயர்ட்னஸாக இருக்கும், நல்ல தூக்கம் இல்லாததுனால. ஓகே டாக்டர், இப்போ கடைசியாக இந்த இருதயம் பற்றி, இந்த இருதயம் பாதுகாப்பு பற்றி நீங்கள் நேரடியாக நேயர்கள்கிட்ட ஏதாவது பேச விரும்புகிறீங்க எங்களுடைய நேயர்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் பேசலாம். அதாவது இருதயம் நோய் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சஸ்பிஷன் இருந்தால் நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட்கிட்ட போய் கண்டிப்பாக செக்கப் எல்லாம் பார்த்துக்குங்க. ரெண்டாவது, இப்போ மாரடைப்பு வந்தவங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் எல்லாம் எடுக்கும்போது இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்கிறேன்னா, அதனோட ட்ரீட்மெண்ட்டோட ப்ளஸ் மைனஸ், ஆஞ்சியோபிளாஸ்டியா, பைபாஸ் சர்ஜரியா, இதை வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட்னால் அந்த ஆஞ்சியோகிராம் ஸ்டென்டிங் பண்ணக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட், கார்டியக் சர்ஜன் இப்போ என்ன மாதிரினா பைபாஸ் சர்ஜரி செய்யக்கூடிய டாக்டர், இவங்க 2 பேருக்கிட்டையுமே ஒரு ஒப்பீனியன் வாங்கி நீங்கள் ஒரு டெசிஷன் எடுங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ப்ளஸ் மைனஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது. இன்னும் அந்த இப்போ எங்கள் டாக்டர்ஸ் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறோம், கார்டியாலஜிஸ்ட், கார்டியக் சர்ஜன் 2 பேருமே சேர்ந்து ஹார்ட் டீம் அப்ரோச். இது வந்து அவ்வளோ பரவலாக இன்னும் வரல. இப்போ எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஒரு பேண்ட் ஷர்ட் எடுக்கிறதுனா கூட ஒரு செகண்ட் ஒப்பீனியன் போயிடுறாங்க, ஒரு கூகுள் ரிவ்யூ பார்த்துறாங்க, ஒரு மூவி போகலாம்னா ஒரு ரிவ்யூ பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது நம்ம ஒரு 2 or 3 ஒப்பீனியன்ஸ் வந்து எடுத்துகிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் என்ன ஒன்றுனா, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து தயவு செய்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நிறைய பேர் பார்க்குறோம், இக்கட்டான நிலைமையில் வந்து திடீர்னு ஹார்ட் ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் போய் அப்போ பாலிசி எடுக்க முடியாது. அதனால் ஒரு ஃபேமிலி பாலிசி வந்து தயவு செய்து போட்டுக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். ரைட், உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவழித்து, நான் என்ன நினச்சேன்னா வெறும் இருதயம் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் டெக்னிக்கலாக அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். பட் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் சூப்பராக கொண்டு வந்து ஒரு ஜென்ரலான நிறைய விஷயங்களும் சொன்னீங்க. ஒரு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இது தெரிஞ்ச பழகின ஒரு ஆள்கிட்ட பேசுகிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. உங்ககிட்ட பேசும்போது ஒரு பெரிய டாக்டர்கிட்ட பேசுகிறோம், அவர் அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இல்லை.
இப்படிதான் உங்க பேஷண்ட்ஸ்டே நீங்க இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி டாக்டர், ரொம்ப தேங்க்யூ. நம்மளுடைய நேயர்களுக்காக நீங்க இவ்வளவு தூரம் உங்களுடைய நாலேஜை பகிர்ந்துக்கிட்டதுக்கு தேநீர் இடைவேளையின் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதாங்க இன்னைக்கு ஷோ இதை பத்தி தாங்க. இந்த இதயம் சம்பந்தப்பட்டது வந்து சார் சொன்ன மாதிரி தாங்க, அது எப்போ வரும் எப்படி வரும்லாம் தெரியாது. வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் எல்லாருக்குமே இருக்கு. அதனால என்னதான் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டே வந்தாலும் கூட சார் சொன்னதுலேயே ஒரு டேக்அவே இந்த பாசிட்டிவிட்டியில இருந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஜா பெயினை பத்தி சொன்னாங்க. இந்த கை வந்து இந்த இடமும் சரி இங்கேயும் சரி ஒரு பெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த நெகமெல்லாம் ப்ளூ கலர்ல மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் தாங்க நம்ம மிக முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம அலட்சியப்படுத்துறதே இதுதான். இந்த கை பெயின் இந்த இடத்துல வந்துச்சுன்னா ஒரு தைலத்தை தடவிட்டு டெய்லி நைட்டு தைலத்தை தடவிட்டு படுக்கிறேன் அப்படின்னு இல்லாம தொடர்ந்து இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தூரம் என்னால் நடக்கும்போது ஒரு மூச்சு வாங்குது, மாடிப்படி ஏறினாலே மூச்சு வாங்குது, இங்கேருந்து நாளாக முன்னாடி அவ்வளோ தூரம் நடப்பேன், இப்போ நடக்க முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு டாக்டருடைய ஒப்பீனியன் கேட்டுக்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அது ரொம்ப முக்கியங்க. நான் என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் அனுபவிச்சு சொல்கிறேங்க. அது என்ன ஏதுன்னா விலாவரியாக என்னால் சொல்ல முடியாது. ஆனால் என்ன ஏதோ அது வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன். ஆனால் அதை சொல்கிறேன், தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, நிச்சயமாக உதவி பண்ணும். இது நான் சொல்கிறேங்கிறத தாண்டி நிறைய பேஷண்ட்டை பார்க்கக்கூடிய டாக்டர் இதை சொல்கிறாங்கங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இதயத்தை பற்றி இந்த ஸ்டண்ட் வைக்கிறதுனா என்ன, பைபாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையெல்லாம் ஏன்னா நம்ம கேட்போம், ஸ்டண்ட்டா பைபாஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சர்வசாதாரணமாக நம்ம கேட்போம். அதை பற்றி தெளிவு நமக்கு இருக்குமா அப்படிங்கிறது தான் இல்லை. இன்றைக்கி தெளிவாக சொன்னாங்க. ஒரே ஒரு இதில் வந்துட்டு நமக்கு ஒரு பிளாக் இருந்துச்சுன்னா அதை ஸ்டண்ட் வச்சு அந்த பிளாக்கை கொஞ்சம் விரிவடைய வச்சுருவோம், அது பேர் தான் ஸ்டண்ட்டு. அதே இது 4-5 இடத்துல பிளாக் இருந்தால் அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு பண்ணுவோம். அது ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி அப்படி பண்ணுறது அதுக்கு பேர் பைபாஸ் சர்ஜரி அப்படிங்கிறலாம் டாக்டர் தெளிவாக சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த டெக்னிக்கல் நாலேஜும் இருந்திருக்கும், ஒரு ஃபிலாசபிக்கல் நாலேஜும் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு தேநீர் இடைவேளையின் சார்பாக மிக உறுதியாக நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல்வேஸ் வெல்.